ஸ்லீவுக்கு வந்துட்டு ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஐப்பட்டி ஹூக் பட்டிக்கு நம்ம துணி எடுக்கணும். அது இல்லாமல் நம்ம நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் எடுக்கணும் இல்லைங்களா, அதுக்கு வந்து துணி எடுக்கணும். ஸோ இருக்கிற இந்த துணியிலே நம்ம எப்படிலாம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எடுக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா 43 சைஸில் இருக்கக்கூடிய ப்ளவுஸ் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி கட்டிங் பண்ணிட்டோம். ஸோ அந்த மாதிரி நம்ம கட்டிங் பண்ணும்போது 1:10 அதாவது கிளாத் பார்த்திங்கன்னா 1 மீட்டர் 10 பாயிண்டில் நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணியிருக்கிறோம். இருந்தாலுமே நமக்கு வந்து துணி வந்து பத்தலை, ரொம்ப ஷார்ட்டேஜாக இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 1:30 இல்லை ஒரு 1:40 இருந்துச்சுன்னு சொன்னாக்கா நம்ம ஸ்லீவில் ஜாயிண்ட் இல்லாமல் நம்ம வந்து எடுக்கலாம். இப்போ இதில் வந்து துணி ரொம்ப கம்மியாக இருக்கிறதால அதாவது 1:10 நம்ம வந்து 43 சைஸ் வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஃப்ரண்ட்டு பார்ட் வந்து கட் பண்ணிட்டோம், பேக் பார்ட்டு கட் பண்ணிட்டோம். பட் வந்து ஸ்லீவில் பார்த்திங்கன்னா ஜாயின் போடுற மாதிரி வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கிற துணியை வச்சு நம்ம வந்துட்டு ஸ்லீவில் வந்து ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹூக் பட்டி, ஐப்பட்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்குக்கு வந்து நம்ம இதில் இருக்கக்கூடிய அந்த பீசஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதை வந்து எப்படிலாம் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத ஒரு சின்ன டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கட்டிங் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ கட்டிங் ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ பெருசு வந்து கட் பண்ணியிருக்கிறோம். ஸோ பிக் சைஸ் தான். இப்போ ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஒன் சைடு பேக் சைடு மட்டும் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி வருது. இப்போ ஸ்லீவ் எடுத்து ஓரம் வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸான பீசஸ்ஸு. இது வந்து ஃப்ரண்ட்டு பார்ட் கட் பண்ணிட்டோம், பேக் பார்ட்டும் நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து எக்ஸஸான பீஸில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இதான் இருக்கிறது. இது ஒரு பீஸ் இருக்குது, இது ஒரு 2 பீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு பீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு பீஸ் இருக்குது. நமக்கு ஓரளவுக்கு தாராளமாகவே இருக்குது. ஆனால் நம்ம வந்து பிளான் பண்ணி கட் பண்ணணும். இப்போ இது பார்த்திங்கன்னா ஸ்டிப்புக்கான நம்ம கட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி வந்து ஒரிஜினல்லே நம்ம ஸ்டிப்பு வந்து கட் பண்ணியாச்சு. பட் இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸஸான பீஸில் நம்ம வந்து ஸ்லீவுக்கு வந்துட்டு ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஐப்பட்டி ஹூக் பட்டிக்கு நம்ம துணி எடுக்கணும். அது இல்லாமல் நம்ம நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் எடுக்கணும் இல்லைங்களா, அதுக்கு வந்து துணி எடுக்கணும். ஸோ இருக்கிற இந்த துணியிலே நம்ம எப்படிலாம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எடுக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா வந்து துணி வந்து எந்த ஒரு ஷேப்பாக இல்லை, தாராளமாக இல்லை நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கு. ஆனால் நமக்கு எடுக்கக்கூடிய அளவுக்கு துணி இருக்குது அப்படின்றத நம்ம பிளான் பண்ணி கட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இருக்கிறதுல இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. ஏன்னா இது வந்து நம்ம ஸ்லீவில் வந்துட்டு ஜாயின் போட்டால் நல்லாயிருக்கும். மீதி எதுவுமே நமக்கு செட் ஆகாது ஸ்லீவில் ஜாயின் பண்ணுறதுக்கு. பெருங்க இதை நான் வந்து ஓரம் வச்சிடுறேன். இந்த பாருங்கள், இப்போ இதான் வந்துட்டு ஸ்லீவு. இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம ஒன் சைடு கட் பண்ணுறோம். இது வந்து ஃப்ரண்ட்டு, நம்ம வந்து கவர் தட்டு கட் பண்ணோம் இல்லைங்களா, இது வந்து ஃப்ரண்ட்டு பார்ட்டு. இது வந்து பேக் சைடு வரக்கூடியது. பேக் சைடில் பார்த்திங்கன்னா துணி நமக்கு வந்து கம்மியாக இருக்குது பாருங்கள். நம்ம இந்த மாதிரி வந்து கட் பண்ணும் பொழுது இவ்வளோ துணி வந்து நமக்கு கம்மியாக இருக்குது. ஏன்னா துணி வந்து பத்தலை. அகலம் வந்து நமக்கு கம்மியாக தான் வரும் இல்லைங்களா. பெரிய பண்ணாவாக நீங்கள் எடுத்திங்கன்னா, அதாவது பெரிய அகலமாக நீங்கள் எடுத்திங்கன்னா 36 இன்ச்சுக்கு மேலே இருக்கக்கூடிய பண்ணா எடுத்திங்கன்னா, ஒரு 40 இன்ச்சு 42 இன்ச்சு பண்ணா எடுத்திங்கன்னா உங்களுக்கு தாராளமாக வந்துடும். ஸோ நார்மலாக வரக்கூடிய 36 இன்ச்சில் நீங்கள் வந்து ப்ளவுஸ் துணி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஷார்ட்டேஜ் ஆகும். அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1.25 மீட்ரு 1.25 இல்லை 1.20 எடுத்து நம்ம 2 ஸ்லீவ் வந்து டபுளாக எடுத்தோன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி ஜாயிண்ட் எல்லாம் வராது. ஸோ 1.10 1 மீட்ரு இந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா, 1 மீட்ரு ரொம்ப கஷ்டம் தான். 1.10 எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வரும். ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில் இது நம்ம ஜாயின் போட்டு தான் தைச்சாகணும். இப்போ நம்ம இவ்வளோ துணியை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னாக்கா, இதில் இருக்கக்கூடிய இந்த பீஸ் எடுத்து ஜாயின் போட்டோன்னு சொன்னாக்கா நமக்கு இப்படி ஜாயின் போட்டால் இங்கே இன்னும் கொஞ்சம் கம்மியாக ஷார்ட்டேஜ் ஆகுது. அதுக்கு இந்த பீஸ் செட் ஆகாது. அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னாக்கா, ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, இந்த பீஸ் எடுத்து ஜாயின் பண்ணலாம். அதை பாருங்கள், இப்போ இந்த பீஸ் வந்து ஜாயின் போட்டோன்னு சொன்னாக்கா நமக்கு வந்து ஒரு நல்ல தாராளமாகவே துணி இருக்குது. இதில் அழகாக நம்ம இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். அதை பாருங்கள், இப்படி ஜாயின் பண்ணிட்டோன்னு சொன்னாக்கா நமக்கு இந்த ஸ்பேஸை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவுக்காக நம்ம வந்து ஜாயின் போட்டுக்கலாம். அடுத்தடுத்து இருக்கக்கூடிய துணியில் இப்போ நம்ம வந்துட்டு ஐப்பட்டி எடுக்கணும், அதே மாதிரி ஹூக் பட்டி எடுக்கணும், அதுக்கப்புறம் நெக்குக்கு நம்ம கிளாத் எடுக்கணும். ஸோ தாராளமாகவே இருக்குது, நம்ம ஆனால் பிளான் பண்ணி எடுக்கணும். இப்போ ஐப்பட்டி ஹூக் பட்டி பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நம்ம வந்து குறுக்க பீஸ் தான் எடுக்கணும். ஸோ குறுக்கு பீஸ் எடுக்கணும்னு சொன்னாக்கா இந்த பாருங்கள், இந்த மாதிரி இது வந்து கரை பீஸ் இருக்குது இல்லைங்களா, இது வந்து கரை பீஸு. நிறைய பேருக்கு வந்து குறுக்கு பீஸ்னால் என்னென்னு தெரிய மாட்டேங்குது. ஓரத்தில் இந்த மாதிரி கரை இருந்துச்சுன்னா இது வந்து கரை பீஸ்னால் இதுதான் நீட்டு சைடு சரிங்களா. இதை வந்து ஸ்ட்ரைட்டு, நீங்கள் இந்த துணியை வந்து இப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா டைட்டாக இருக்கும், ரொம்ப டைட்டாக இருக்கும். இதே வந்து நீங்கள் இது குறுக்க பீஸு, இதில் வந்து குறுக்கு நீங்கள் இழுத்திங்கன்னா லைட்டாக லப்பர் மாதிரி உங்களுக்கு இதாகும் பாருங்கள். ஸோ அதனால தான் வந்துட்டு குறுக்கு பீஸ் வந்து போடணும் ஐப்பட்டிக்கும் ஹூக் பட்டிக்கும். ஏன்னா லைட்டாக வந்து பெண்டு ஷேப் வரதால் நீங்கள் இந்த மாதிரி குறுக்க பீஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும், ஃபினிஷிங்காகவும் இருக்கும்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம இந்த 2 பீஸும் யூஸ் பண்ணி நெக்குக்கு நம்ம கிராஸ் பீஸ் கூட எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், இந்த பீஸ் நல்லா அகலமாகவே இருக்குது. இது வந்து இப்படி கிராஸ் பீஸ் நம்ம எடுத்துக்கலாம். இதுலேயும் நம்ம கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். ரொம்ப தாராளமாகவே இருக்குது நமக்கு. பட் ஆனால் வந்து ஐப்பட்டி நம்ம இதில் எடுத்துக்கலாம். இது வந்து குறுக்க பீஸ் தான். அதை பாருங்கள், இது வந்து கரை பீஸ் சரிங்களா. அப்போ இது வந்து குறுக்க பீஸ். இப்போ இந்த குறுக்க பீஸில் வந்து நம்ம 3 இன்ச் துணி நம்ம எடுக்கணும். பட் ஆனால் லென்த்து வந்து நமக்கு பத்தாது. அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னாக்கா இதை எடுத்துக்கலாம். இந்த பீஸ் எடுத்து இது வந்து கிராஸ் பீஸாக இருக்கிறதால இதை பாருங்கள், இந்த மாதிரி கிராஸ் பீஸாக கிடக்கிறதால இது 2த்தையும் சேர்த்து நம்ம நெக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா குறுக்க பீஸு சரிங்களா. இது வந்து குறுக்க பீஸு. அதே மாதிரி 3 இன்ச் கணக்கில் நம்ம வந்து 2 பீஸ் எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணதால் இப்போ நம்ம என்ன செய்யலாம்னாக்கா இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், இப்படி நம்ம ஜாயின் பண்ணிட்டோன்னு சொன்னாக்கா நமக்கு 2 பீஸ் வந்துருச்சு பாருங்கள். அதாவது ஹூக் பட்டியும் வந்துருச்சு, ஐ பட்டியும் வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஹூக் பட்டி ஐ பட்டி ரெடி பண்ணிட்டோம். நெக்குக்கு நம்ம வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம். அதே மாதிரி ஸ்லீவுக்கு நம்ம வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப சிம்பிள். இருக்கிற துணியை இந்த மாதிரி பிளான் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கு எந்த மாதிரி துணி வச்சா கரெக்டாக இருக்குன்றதை ஃபஸ்ட்டு நம்ம பிளான் பண்ணிக்கணும். பிளான் பண்ணி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், டென்ஷன் இல்லாமல் இருக்கும், சீக்கிரமாகவும் நீங்கள் வந்து தச்சு முடிச்சிடலாம். சரி நேயர்களே, இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளில் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.